ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக தைச்சிட்டு இருக்கிறவங்க, தையல் பழகிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க தைச்ச ப்ளவுஸோட அளவு வந்து கரெக்டாக இருக்கா, ஃபிட்டிங்காக இருக்கா அப்படின்னு பார்க்க தெரியாது சில பேருக்கு. அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ஷோல்டர் வழியாமல் கரெக்டான அளவு எப்படி எடுக்கணுன்றது அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் தைச்ச ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் உங்கள் அளவு ப்ளவுஸோட ஆம்ஹோல் அளவையும் நீங்கள் தைச்ச ப்ளவுஸோட ஆம்ஹோல் அளவு, அதாவது கீழ்ப்பக்கம் அது பேர் கை தைச்சிருக்கீங்க, கீழ்ப்பக்கம் ஆம்ஹோல் அளவையும் உங்கள் அளவு ப்ளவுஸ் கீழ்ப்பக்கம் ஆம்ஹோல் அளவையும் எடுத்துக்கோங்க. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி எடுத்துகிட்டு வாங்க. அதை பாருங்கள், இப்படி பிடிச்சி எடுத்துகிட்டு வாங்க. பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்த ஆம்ஹோல் அளவு, அடுத்த கை இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் தைச்ச ப்ளவுஸும் அளவு ப்ளவுஸையும் அதில் வைங்க. வைக்கும்போது இதை பாருங்கள், இது ஆம்ஹோல் அளவு. அதே மாதிரியே எடுத்துகிட்டு வந்து இந்த ஆம்ஹோல் அளவு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் தைச்ச அளவு ப்ளவுஸ் கரெக்டான அளவில் ஃபிட்டிங்காக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.